தை மாசம் நம்முடைய வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரியம், தமிழர்களுடைய பாரம்பரியம், நம்முடைய கலாச்சாரம், பண்பாட்டில் இயக்கமாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டு, இது ஒரு வீர விளையாட்டு. இது வேற உலகத்துல தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இதுக்கு சொந்தம் கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டுல பாத்தீங்கன்னா அரசு பரிசு அறிவிக்கிறாங்க. என்ன பரிசுன்னா ஒரு ஆல்டோ கார். இந்த கார் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்? அவன் ஒரு விவசாயி. அவன் வீட்டுல கார் நிறுத்தத்துக்கு இடம் இருக்க போறது இல்ல. அவன் இருக்கிறதே குடிசையில இருக்க போறான். அந்த கார் நிறுத்தத்துக்கு எங்க நிறுத்த போறான்? அந்த கார் போடுறதுக்கு பெட்ரோல் எங்க அவனுக்கு இருக்க போகுது? அந்த கார் வச்சு என்ன பண்ண போறான்? அதுக்கு என்ன செய்யணும்னா நல்ல ஒரு டிராக்டர் வாங்கி கொடுங்க. நல்ல டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர்ல கேரியர், அந்த அந்த கலப்பை எல்லாம் போட்டு அதுக்கிட்ட ஒரு 10 லட்சம், 12 லட்சம், 5 லட்சம் இருக்க போகுது. அது முதல் பரிசு. டிராக்டர் வாங்கி கொடுங்க. அந்த டிராக்டர் வச்சு ஒண்ணு அவன் சம்பாதிப்பான், இல்லாட்டி வாடகை விட்டு கூட சம்பாதிப்பான். ஏதோ ஒரு தொழில் அவனுக்கு வருமானம் வரப்போகுது. அதுல அது செய்யுங்க. சும்மா நாங்க ஆல்டோ கார் கொடுக்கிறோம், இந்த கார் கொடுக்கிறோம், சோப்பு டப்பா கொடுக்கிறோம், சீப்பு கொடுக்கிறோம், அதெல்லாம் வேண்டாம். இது போன்ற நல்ல ஒரு பொருள் கொடுங்க. பொருள்னா இது போன்ற நல்ல ஒரு விவசாயம் சார்ந்தது கொடுங்க. அதனால இது ஏதோ ஒரு சும்மா ஒரு 5 லட்சம் 15 லட்சம் கொடுங்க. 76 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் 1 கிலோ அரிசி, பச்சை அரிசி, ஒரு வெள்ளம், ஒரு சர்க்கரை, அப்புறம் ஏலக்காய், 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு கரும்பு, இதுக்கு போய் கியூ. அதாவது இது திராவிட மாடல்னா என்ன? தமிழ்நாட்டு மக்களை பிச்சைக்காரனா வச்சுக்கணும், குடிகாரனா வச்சுக்கணும். அதுதான் திராவிட மாடல். கையேந்தணும். ஐயா எங்களுக்கு பிச்சை போடுங்க ஐயா, ஐயா எங்களுக்கு அந்த கரும்பு, ஒரு கரும்பு கொடுங்க ஐயா பொங்கலுக்கு, ஐயா எங்களுக்கு அந்த 1 கிலோ அரிசி கொடுங்கய்யா. இது போன்ற இதுதான் திராவிட மாடல். ஏன்னு சொல்றேன்னா 55 ஆண்டு காலமாக 2 கட்சிகள் ஆட்சி செய்து இன்னும் கையேந்தி பிச்சை எடுக்கின்ற தமிழக மக்களுடைய நிலை மாறவில்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.